வெல்கம் டு அம்மாச்சி சமையல். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, இஞ்சி பூண்டு சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வணக்கணும். நல்லா வணக்கிட்டு இருக்குதா. வணக்கணும், நல்லா வணக்கணும், பொன்னிறமாக வணக்கிடணும். வணக்கிட்டு வெங்காயம் வணக்கிட்டு இருக்கிறதே 1/2 கிலோ கறியை ஒரு பாத்திரத்தில் கொட்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும். மட்டனை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 சிறிதளவு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் வணங்கிட்டோன்னே அதையும் கிண்ணுக்கு எடுத்து வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வைக்கணும். வெங்காயத்தை இந்த பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு அதனோட கறிவேப்பிலை, கறிவேப்பிலை போட்டாச்சு, கசகசாவும் போட்டாச்சு. குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு சோம்பு 3 போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை 100 மில்லி எண்ணெய் விட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு,
ஏலக்காய் ஒன்று, கல்பாசி போட்டு தாளிச்சுட்டு பூண்டு, இஞ்சி, சோம்பு வணக்கி வச்சதை போட்டு அதையும் நல்ல பொன்னரமாக வந்தோடனே கறியை எடுத்துக்கிட்டி நல்லா அலசி விட்டு கிளறணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறினோடனே கறிக்கு தகுந்த உப்பு போடணும். உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு விசிலை போட்டுடணும். ஒரு 7-8 விசில் வரணும். 7-8 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சாரில், மிக்சி சாரில் நம்ம பொன்னேரமாக வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம், மட்டன் மசாலா ரெண்டையும் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு 7-8 விசில் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வானல் சட்டி, மண் சட்டியை வச்சு அதில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கணும். அதையும் எடுத்து போட்டு அது செவக்க நல்லா வணக்கி விட்டுக்கணும். வணக்கி விட்டு சின்ன வெங்காயமும் மட்டன் மசாலாவும் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கிட்டு குக்கரில் வேக வச்ச மட்டனை மட்டனை எடுத்து நம்ம வச்சுருக்கிற மண் சட்டியில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கிளறி விடணும். கிளறிவிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம், மட்டன் மசாலா அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றி அதுக்கு தகுந்த உப்பு போடணும். மண் சட்டியில் அதை எடுத்து ஊற்றி நல்ல பச்சை வாசனை போக மட்டும் அது மூடி வச்சு வேகணும். ஒரு 15 நிமிஷம் வேந்தவுடனே ஒரு மிக்சி சாரில் தேங்காய் நல்ல பூவாட்டு திருவி நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் பூவையும் வணக்கி விட்டு வறுத்து அதை ஆற விட்டு மிக்சி சாரில் நைஸாக அரைச்சி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டா மட்டன் குழம்பு ரெடி.
நன்றி.